ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்கள் வீட்டில் ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்க இருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக இந்த பவுடர் உங்கள் வீட்டில் இருக்கணும். அது என்ன பவுடர் தானே பார்க்குறீங்க? ட்ரை நட்ஸ் பவுடர் தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் பாதாம், 1 கப் முந்திரி, 1 கப் பிஸ்தா, 1 கப் வால்நட் எடுத்திருக்கேன். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு பம்கின் சீட்ஸு, வாட்டர்மெலான் சீட்ஸு, சன்ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். கூட 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் அதே 1/4 கப் அளவுக்கு வெள்ளை அவல், ராகி அவல் ரெண்டுமே எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட கருப்பு திராட்சை இல்லைன்னா நார்மல் திராட்சை கூட எடுத்துக்கலாம். ஒரு ஃபுல் பவுல் மக்கானா எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா நைஸாக தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். இது இந்த பவுடர் பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைங்க எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, வெயிட் கம்மியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கலாம். தினமும் கொடுத்தீங்க அப்படின்னா 2 வீக்ஸ்லேயே விசிபிள் ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். இதில் எல்லாமே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ 1-2 ஸ்கிப் ஆனால் கூட பரவாயில்ல. இது அப்படியே மிக்சியில் போட்டு நான் நைஸாக அரைச்சி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது 6 மந்த்ஸ் வரையும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் இந்த பவுடரை ஜலிச்சு தான் எடுத்து வச்சேன். ஜலிக்கும் போது 1-2 அதில் கிரைண்ட் ஆகாமல் இருந்தது, தனியாக இருந்தது. அதை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ வேஸ்ட் பண்ண வேணாமேன்னு தோணுச்சு. அதனால் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு 10-15 டேட்ஸ் எடுத்து அதிலேருந்து உள்ளே இருக்கிற விதையை எடுத்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்ச இதையும் ட்ரை நட்ஸ் பவுடர்லேருந்து எடுத்தேன்னு சொன்னோம் இல்லையா, அதையும் ஒன்றா போட்டு பல்ஸ் மோடில் 2 தடவை விட்டு எடுத்திங்கன்னா அது லட்டு பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்னதாக லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். ப்ளெயினாக இருந்தது ஒரு மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு வீட்டிலே செஞ்ச டெசிகேட்டட் கோகோனட் இருந்தது, அதில் நல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். நிஜமாவே டேஸ்ட் நல்லா இருந்தது. என் பையனும் சாப்பிட்டு பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொன்னால். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இல்லை அப்படின்னா சுகரை நல்லா மேலே இது பண்ணி சுகரை கூட ரோல் பண்ணி எடுக்கலாம். நிஜமாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு ரிசல்ட் என்னன்னு மறக்காமல் சொல்லுங்கள்.